சென்னை கோவளம் கடற்கரை பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகிறது. இது தொடர்பான கள நிலவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைகிறார். லக்ஷ்மணன், சூறை காற்றுடன் அங்கு கனமழை கொட்டி வரும் நிலையில் அங்கு எடுக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் என முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக பத்மநாபன், பெஞ்சல் புயலானது சென்னை கிழக்கு பகுதியில் தொடர்ந்து 110 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது நிலை கொண்டுள்ளதால் சென்னை புறநகர் பகுதிகள் முழுவதுமே கடந்த ஒரு மணி நேரமாக பலத்த காற்றுடன் கூடிய மழையானது பெய்து வருகிறது. அந்த வகையில் நம்ம இருக்கக்கூடிய காட்சியானது சென்னை இந்த கோவளம் கடற்கரையில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் காற்றின் வேகமானது சற்று இருமடங்காக அதிகரித்து தான் தற்போது காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக சாதாரணமான நாட்களில் மட்டுமே இந்த காற்றின் வேகமானது கடலோர பகுதிகளில் 30 முதல் 40 கிலோமீட்டரில் இருக்கும் அதிகபட்சமாக இருக்கும் என கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது பெஞ்சன் புயலானது சென்னை அருகில் 120 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது இந்த காற்றின் தரமானது தற்போது அதிகரித்து இருக்கிறது. குறிப்பாக 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் தற்போது இந்த காற்றானது வீசி வருவதாகவும் கூறப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் சென்னை புறநகர் பகுதியில் மட்டுமின்றி நம்ம சென்னையில் அருகே இருக்கக்கூடிய செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் போன்ற பல்வேறு பகுதிகளில் பலத்த மழையானது பெய்து வரக்கூடிய நிலையில் தற்போது இந்த கோவளம் அருகிலே கூட பல்வேறு பகுதிகளில் மழையானது சற்று அதிகரித்து தான் காணப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நம்ம இருக்கக்கூடிய காட்சி பார்த்தாலே தெரியும் எந்த அளவிற்கு இந்த மழையின் அளவு தற்போது காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக மழையின் அளவானது சற்று அதிகரித்துள்ளதாலும் மேலும் இந்த காற்றின் வேகத்தின் சற்று அதிகரித்துள்ளாலும் இங்கே நிற்கக்கூட முடியாத நிலையானது தற்போது இந்த பகுதியில் நீடித்து வருகிறது. அது மட்டுமின்றி நம்ம இருக்கக்கூடிய பகுதியானது சென்னை கடற்கரையில் பகுதிதான் நின்று கொண்டிருக்கிறோம். அந்த காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் தருண் நம்மளுக்கு காண்பித்து வருகிறார். குறிப்பாக இந்த கடற்கரை பொறுத்தவரையுமே அந்த அலைகளானது தற்போது 5 முதல் 6 அடி வரை தற்போது எழும்பி வருகிறது. குறிப்பாக சாதாரண நாட்களில் பார்த்தோம் என்றால் 2 முதல் 3 அடி வரை இந்த கடல் அலைகளானது எழும்பக்கூடும். ஆனால் தற்போது இந்த புயலின் எதிரொலியாக 5 முதல் 6 அடி வரை அதிகபட்சமாக 7 அடி வரை எழும்பக்கூடிய காட்சிகளும் தன்னால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த கடலோர மாவட்டங்கள் முழுவதுமே காற்றின் வேகமானது சற்று அதிகரித்து காணப்பட்டு தற்போது 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் தற்போது இந்த கடலோர பகுதிகளில் முழுவதுமே காற்றின் வேகமானது தற்போது அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இந்த பெங்கல் புயலானது தொடர்ந்து இந்த வேகமானது சற்று அதிகரித்து வருவதால் குறிப்பாக கடந்த 6 மணி நேரத்திற்கு முன்பாக பார்த்தோம் என்றால் 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்த இந்த புயலானது தற்போது 13 கிலோமீட்டர் வேகத்தில் தற்போது இந்த புயலானது நகர்ந்து வருகிறது. குறிப்பாக இன்று மாலை நேரத்தில் இந்த புயல் கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பார்த்தோம் என்றால் மகாபலிபுரம் அந்த பாண்டிச்சேரி இடையில் தான் இந்த புயலானது கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அதற்கேற்ற வர முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கூட தற்போது அந்த பகுதியில் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதாவது நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகளை பார்த்தாலே தெரியும் எந்த அளவிற்கு இந்த கடல் அலைகளானது எழும்பக்கூடும். மேலும் இது சாதாரண நாட்களை விட 2 மடங்கு இல்லாமல் 3 மடங்கு தற்போது இந்த அலைகளானது ஆக்ரோஷமாக காணப்பட்டு வருகிறது. இந்த கோவளம் கடற்கரை மட்டுமல்லாமல் மெரினா, பட்டினப்பாக்கம், காசிமேடு மற்றும் பெசன்ட் நகர், வேளச்சேரி என பல்வேறு கடற்கரையிலுமே இது போன்ற நிலை தான் தற்போது வரை நீடித்து வருகிறது. குறிப்பாக இந்த மழையின் அளவானது இன்னும் சற்று அதிகரித்து தான் காணப்படும். குறிப்பாக மாலை நேரம், அதாவது ஒரு மாலை 4 மணி முதல் 6-7 வரைக்குள் அந்த நேரத்திற்குள்ளே இந்த கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதால் தற்பொழுது மாலை நேரங்களில் இந்த காற்றின் வேகமும் மழையின் தாக்கமும் அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது சென்னை புறநகர் மட்டுமல்லாமல் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற பல்வேறு மாவட்டங்களிலுமே இந்த மழையின் தாக்கமானது சற்று அதிகரித்து தான் காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த கடலோர பகுதியில் இருப்பதால் அதிகமாக காற்று கூட வீசக்கூடிய நிலையானது தற்போது இருந்து வருகிறது. குறிப்பாக இந்த பகுதியில் செல்லக்கூடிய வாகனங்கள் கூடமே இந்த காற்றின் வேகத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் இருசக்கர வாகனங்கள் முழுவதுமே தற்போது மெதுவாக ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சிகள் தற்போது இந்த பகுதியில் நீடித்து வருவது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பத்மநாபன், பெஞ்சல் புயல் காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழையும் கொட்டி தீர்த்து வருகிறது. காலை முதலே அந்தந்த பகுதிகளுக்கு சென்று களத்திலிருந்து முழுமையான நிலவரங்களை வழங்கி வரும் லக்ஷ்மணனுக்கு நன்றி.